வாகொண்டாம் நல்ல மனவண்டாம் மகராயிரம் கொண்டாம் மேனி நடங்காறு கொண்டிருப்பார் நிரும்பியான்வாரு தப்பாமல் சார்வார் தமக்கு தாயே சரஸ்வரியே ரவாமல் என்னாவே நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ ஆனே உனது கிருபை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் பாடே என் ஆவில் வந்ததை கலை மகளே ஈசனோனே பொறிகை மாலை குருமாகி ஈராறு கரமரில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறி அசுரனை வென்றி பண்பானை அமரேர் குதுயரம் தீர்த்தி பட்சமின்றி வந்தவரையால் கொள்வாயாறு முகனே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் ஊற்றாளே மாதுளம் பூணிரற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரம் போவில்லோ கண்ணியாக குருவிருக்கு நம்பிக்கை ஸ்ரீ காளி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தேங்கில்லையே குமர குருவாரணை வெற்றி உன்னேல் வாழமா ஆறு படை
நாம் பாட அறிவேன் படி பறிவேன் பாட்டினோட வகை அறிவேன் பாட அறிவேன் படி பறிவேன் பாட்டினோட வகை அறிவேன் அறிவேன் என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற சுமந்து பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமோ அம்மையா ஆரா வீர உலகமருள் செய்வாய் குருவே வாடு நாடு நாடு என்றால் எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் எந்த நாடு எந்த நாடு எந்த
நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் தெரியுங்களா? எந்த ஊரு எந்த ஊரம்மா? அதாவது என்ன என்ன என்ன? பெருமாள் பெட்டி. பெருமாள் பெட்டியிலே சந்திரகிரி. சரி. தட்டான்குளம். தட்டான்குளம் அல்லவா? ஊருக்கு பாத்தியப்பட்ட சரி. ஏன் அப்பனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவருடைய ஆலயத்தில் மாயாண்டி சுடலை ஐயாவுடைய ஆலயத்திலே அதாவது கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்பாரா? ஆமா, கேட்டவருக்கு கேட்டவரை தரக்கூடிய எங்க ஐயா. ஆமா, யாரு சுடலை? அவர்தான் மாயாண்டி சுடலை. அவருடைய ஆலயத்துல ஐயாவோட வாசலில மற்றும் பரிவார தெய்வங்களும் சரி. அதாவது பாடக்கூடிய கரை பாடக்கூடிய கதையானது என் அப்பன் மாயாண்டி சுடலையுடைய கரை படிக்கணும். ஆமா ஆமா, என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலை ஐயாவோட கதையை படிக்க வேண்டும் அல்லவா? உங்களுக்கு எங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க? நம்மளுக்கோ தென்காசி மாவட்டம். சரி. விகேபூர் தாலுகா. ஆமா, கருவந்தா சீமையில சரி பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய ஏஎம் முத்துலட்சுமி மற்றும் பி சத்யா வில்லிசை குழுவினர்கள் அல்லவா? சரி சரி. அரியோர்களே பெரியோர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே, வருங்காலத்து வாலிப சிங்கங்களே, சரி நாமல் பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய கதைகளில் கரைக்குற்றம் சரி, சொல்குற்றம் பொருள் குற்றம் சரி, இசை குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள். ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊர்ல பாட்டு படிச்சியப்ப? ஐ டோன்ட் நோ. ஐத்துட்டியா? மறந்துருச்சு. அதான் புத்தூர் காளியம்மா. புத்தூர் காளியம்மா. புத்தூர் காளியம்மா இப்ப வந்துட்டா அத்தா. வந்துடுதா? சரி. அதனால அங்கிருந்து இன்னைக்கு ஐயாவுடைய சன்னதிக்கு வந்துரும். சரி. இனிமே எடுத்ததெல்லாம் நமக்கு வெற்றி தான். ஆகையினால சரி, முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் இசையில் நாவல் என்ன சங்கர் ராஜாவா? அந்த ராஜான்னு எனக்கு இன்னும் தெரியலம்மா. ஏஆர் ரகுமானா? சரி. பி சுசிலா அம்மா? யாரம்மா? என் அப்பன் மாயாண்டி அருள் இருக்கிறதுனால சரி நம்மளுக்கு லீவே இல்ல. கிடையாது கிடையாது. டெய்லி அத்துப்படிதான். நம்ம ஒரே ஓட்டமும் பெருநடைமா தான் இருக்கு. யாரால? யாரு எல்லாம் அந்த பெண்ணா இருக்காருல. சரி. சுடல அம்மையா இப்ப பெருமாள் பெட்டியில குடி இருக்காரு. சரி. ஆனா 3 ஊருக்கு பாத்தியப்பட்ட தெய்வம். ஆமா அம்மையா இப்பத்துக்கு நமக்கு உண்டு. சரி, நமக்கும் பங்கு உண்டு. ஆமா, ஐயாவோட வாசல்ல இன்னைக்கு நைட்டு பூரா நமக்கு பங்கு உண்டு. உண்டுல. சரி. அதனால அம்மையா எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் எந்த விதமான குற்றக்குறை இருந்துட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அடித்து ஆதரிப்பீர்களோ அரைபோல் எங்கள் 6 பேரையும் அடிக்காமல் சரி சும்மா கொடுக்கன்னா கொடுங்க. ஆமா ஆமாயா, உங்க ஒரு காசா பணமா அடிதானே. ஆமா, எங்கள் 6 பேரையும் அன்னைக்கு சரி வந்தே வந்தாரோ ஒரு சபையோர் எல்லாம்
ஏன் ஆண்டவராகிய சாட்சாரி கடவுளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையொழி பார்வரா தேவியும் அம்மையா கொலுவிருக்கிறார். இருவேர்களும் கொலுவிருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்திலே. உலகத்திலே சக்தி இல்லை என்றால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி கிடையாது அல்லவா. அம்மை அப்பன் என்றால் உலகம், சரி உலகம் என்றால் அம்மையப்பன் தானம்மா. அவங்க ரெண்டு பேரை வச்சுதான் இந்த எல்லா ஊரும். சரி 3 ஊர் மட்டும் இல்ல நம்மளும். ஆமா அந்த ஊரை நம்பி இன்னைக்கு நம்மளும். ஆமா சரி. அதனால என்ன 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 ஒரு நாளைக்கு சரி 1000 இறப்பு, 1000 இறப்பு, 1001 பிறப்பு. ஆமா ஆமையா. ஏன்னா ஆண்டவன் உலகத்தை ரொம்ப ரொம்ப பெருசா கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கு. 1001 பிறந்து 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 சொல்லித்தான் கோயில ஒவ்வொரு வரியா கூட்டிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 3 ஊரா இருக்கலாம், இன்னும் 4 ஊரா வந்து. ஆமா அதுக்கு அடுத்து நம்மளும் கூட ஒரு 2 கோயில வில்லு படிச்சுக்கிடலாம். ஆமா சரி கோயில நம்பித்தானே நம்ம. ஆமா கண்டிப்பா உண்மைதானே ஐயா. ஆமையா அதுதாமா உண்மை. ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கு என்ன 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 செய்கிறாரம்மா. ஆண்டவன் படைத்த உலகம் எத்தனையா? அதலம் சுதலம் பாதாளம் என 3 உலகை படைக்கிறாரம்மா. அப்படியே ஆமா ஏன்னா 3 உலகை பகவான் படைத்தாரு. சரி சரி அது உண்மைதானே ஐயா. படைத்திருக்கும் போது என்ன என்ன செய்கிறார் பாருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனைங்கிறதே சொல்ல முடியாது முடியாது முடியாது. அப்ப பகவான் படைத்திருக்கும் போது படைத்த மனுக்களுக்கு மனுக்களுக்கு பட்டினை எல்லாமலே வடியடக்க வேணும் என்று. ஆமோ அமையா. ஆண்டவன் சிவபெருமான் எப்படி எப்படியோ வடியளந்தார். எப்படி எப்படி அம்மா வடியளக்கிறார். அங்க நாளே பகவான் கண்டு கண்டு படியலக்கா. அவர் தானதாய் கடவுள். பார்த்து பார்த்து படியலக்கா. யாரு யாரம்மா பகவான். சரி இருந்து இருந்து படியலக்கா. அவர் தானதாய் இறைவன். என்ன அப்படி கண்டு கண்டு. ஆமா கண்டு கண்டு படியலக்கிறார் சொன்னா உங்களுக்கு இன்றைக்கு இங்க என்ன படியலந்தாரு. ஆமா இன்னைக்கு ஆண்டவன் புண்ணியத்திலும் சரி இந்த ஊர் புண்ணியத்திலும் சரி. சரி ஏ அப்பா 14 இட்லி போதும் 4 உளுந்த வடை காணுமா. கெட்டி சட்னி பக்கத்துல தக்காளி சட்னி வேற. அப்பா பகவான் படியலப்ப குறையே சொல்ல முடியாதும்மா. ஆமா பிறகு அவ்வளவு அழகா படி இழந்திருக்காரு. அம்மா நீங்க புதுசா வந்திருக்கீல்ல அடிக்காச்சு ஒவ்வொரு கூட 10 இட்லியே சாப்பிடுங்கன்னு தந்திருக்காரு. சரி அதனால ஏன்னா ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பாங்க. ஆமா அவங்களுக்கு டம்ளர் அரிசி போதும் தாத்தாவும் பாட்டியம்னு சொன்னா போதும். சரி அவ்வளவே இறங்காது. ஆமா ஒரு சில வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்கன்னு சொன்னா மரக்க அரிசி வேணும். ஆமா அதுதான் கண்டு கண்டு படி இழக்கிறார் பகவான் சொல்றாங்க. ஓ அதான் யாருக்கு எவ்வளவு படி இழக்கணும்னு படைத்த பகவானுக்கு தெரியும். அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு என் உடம்புக்கு 16 இட்லி தேவைப்படுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆமா வேற யாருக்கும் தெரியாது. சரி அதனால ஏன் ஆண்டவன் சிவபெருமான் படி இழந்திருக்கும் போது படியளந்திருக்கக்கூடிய வேலையில அம்மா பார்வரா தேவி என்ன கேட்டா தெரியுமா. என்ன கேட்கின்றா பாருங்க. அத்தாரே பகவானே பகவானே அருமையோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ
என்ன கேக்குறா சுவாமி ஐயா பகவான இத்தனை உலகத்துக்கும் படியளக்க போறோம் கீழே சரி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களோடு வருகிறேன் ஆமா பகவானிடம் பார்வதி கேக்குறா இன்னைக்கு ஒரு நாள் நான் இந்த பூலோக சீமைக்கு வாரேன பகவானே இல்ல பார்வதி என்ன பகவானே அதாவது கையிலை சரி நீ இருக்கணும் ஒண்ணு ஆமா கையில ஒண்ணு சத்தியமயம் இருக்கணும் இல்லன்னு சொன்னா சிவமயம் இருக்கணும் இந்த கைலாசம் இருள் அடைஞ்சிரும் பாரு நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இல்லன்னு சொன்னா அந்த இடமே வெறிச்சோடி கிடக்கும் பார்க்க முடியாது ஆமா ஆமையா அடுத்து என்ன உன்னை நான் கூட்டிக்கிட்டு போறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி பூலோகத்துல அவங்க செய்யக்கூடிய பாவம் புண்ணியத்திற்கு தகுந்தபடி பாவம் புண்ணியத்துக்கு தகுந்தபடி எல்லாம் கூரை குருடு நொண்டி சப்பாடி வலியவர் எளியவர் சரி இல்லாதவன் இருக்கான் இருக்கிறவர் இல்லாதவர் எல்லோரையும் இந்த பூலோகத்துல நான் படைத்திருக்கேன் எனக்கு வந்து எல்லா மக்களும் ஏன் மக்கள் எல்லா மக்களும் ஏன் மக்கள் எல்லா மக்களையும் நான் படைச்ச மக்கள் அப்படிதான் நான் நினைச்சு படி இழக்க அப்படிங்கும் போது நான் எல்லாருக்கும் ஒரே போல படி இழக்க வேண்டியிருக்கும் உன்னை கூட்டிக்கிட்டு போயிருவேன் வாயிருக்கு பாத்தியா வாய திறந்த வாய மூட மாட்டேன் வாழைப்பாயில மழை பெஞ்ச மாதிரி வள 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 பேசிக்கிட்டே இருப்பேன் அதேதான் அவன் கட்டக்காரனுக்கு அத்தனை இட்லி கொடுத்த இவருக்கு இவ்வளவு இட்லி கொடுத்தன்னு கேப்பேன் அதான் உனக்கு நான் பதில சொல்லிடுவேன் சரி இவருக்கு படி இழப்ப மறந்துடும் பார்வதி நீ வேண்டவே வேண்டாம் சரி நான் போயிட்டு வரேன் ஆமையா அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கின்ற பாருங்க மீண்டும் ஏன் ஆண்டவன் பகவான் ஆமோ ஆமையா மக்களுக்கு எப்படி படி இழந்தாரப்பா எப்படி அப்படி இழக்கின்ற நாளை நல்ல நினைகெடுத்தேன் ஆண்டு எங்கும் முறைகளெல்லாம் நினைகெடுத்த உலகமெல்லாம் ஆளாக்கு நினைகெடுத்த இளமெல்லாம் சரி இந்த அம்மா ஒத்தையில இருக்கா பார்வதி மட்டும் இருக்கா வடக்கு கோட்டை வாசலில வழிமேல் விழி வைத்து வடக்கு கோட்டை வாசலில வழிமேல் வெளியே வைத்துக் கொண்டு எப்பத்தான் வருவாருன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கா படியலக்க போன பகவான இன்னும் ஆளை காணலியம்மா மௌனமா இருக்காள் அவளும் வாசலில இருந்து பாக்கா அதான் அங்க வராரா இங்க வராரா காணலியே பகவானே உறக்க வராது இன்னைக்கு சரி அதனால ஆமோ ஆமையா அப்பம் பார்வதி என்ன செய்கிறா கைலாசத்துல இருக்கும் போது அங்க இருந்து வாராரு யாரம்மா வருகின்றா இந்த உலகத்துக்கு ரொம்ப பெரியவர் சரி நம்ம தாத்தா நாரதர் நாரத மகாமுடி வருவாரு நாராயணாட்டு வர சரி அம்மா அம்மா பார்வதா தேவியே ஏன் இன்னைக்கு ஒரு படியா இருக்கீட அம்மா இன்னைக்கு கைலாசத்துல தனியா இருக்கிய சும்மாதான் எல்லாம் சும்மாதான் ஏன் தெரியுமா என்னம்மா அவர் படியிறக்க போயிருக்காரப்பா அதனால ஒத்தையில இருக்கேன் ஆமா பகவான தேடி கொண்டு ஒத்தையில இருக்கேன்பா ஆமா சரி ஆமா என்ன நாரதா படியிறக்க போயிருக்காருன்னு சொல்றீங்க ஆமா நாரதா ஏன் நீங்க கூட போக வேண்டியதானே நானும் வாரேன்னு சொன்னேன் பகவான்கிட்ட அந்த மனுஷன் கூட்டு போயிருக்க மாட்டாரு கேட்கலையே ஒரு வார்த்தை கேட்கலையப்பா நாரதா சரி இப்பதான் தெரியுதா உங்களுக்கு அம்மா இவர் படிதான் அளக்குறாரா சரி ஆமா வேற எங்கேயும் வச்சிருப்பாரோ என்னது வேற எங்கேயும் படியலக்க போனாலும் போவாருமா ஓ சரி சரி அப்படியெல்லாம் கிடையாது பகவானுக்கு ஒரே ஒரு வீடுதான் அதனால வேற வீட்டுக்கு இனிமே போக முடியாது சின்ன வீடு எதுவும் கிடையாது இல்லப்பா சரி தெரியாத மனுஷங்கத்தான் பகவானுக்கு 2 இருக்கு ஆமா பக்த நமக்கு 2 இருந்தா என்னன்னு கேட்காங்க என்னது ஆமா ஆமா பானைச்சட்டியா 2 சரி சொல்லப்படாது கிடையாது பகவானுக்கு தாரம்ங்கிறது 1 என் அம்மா பார்வதி ஆமா பார்வதா தேவியானவள் மட்டும்தான் தெரியாத ஆளுக்கு ஆமா ஆமா பகவான் குடும்பமே 2 ஆமா பரமசிவனுக்கும் 2 இல்ல அந்த பச்சை புள்ள யாரு முருகனுக்கும் 2 முருகனுக்கு 2 கொண்டாட்டி பக்த நமக்கு மட்டும் 2 இருக்க கூடாதான்னு கேட்கும் ஆஹா சரி ஒன்ன கட்டியே ஓத்திரியம் ஆமா அப்படிதான் 2 எணிய சரி அதாவது என்ன தாரம்ங்கிறது 1ன்னா அம்மா பார்வதி சரி ஆண்டவன் உச்சியில வச்சிருக்கிறது கங்காரேவி கங்கை என்றால் நீர் என்று அர்த்தம் நதி ஆமா அவளை கீழே விட்டோம்னு சொன்னா அந்த பூமியா தாங்குமா தாங்காதான்னு தெரியாம வெள்ளத்தால அழிச்சிருவாங்க உச்சியில கொண்டு வச்சிருக்கா அதனால அவளை தூக்கி வச்சிருக்காரு சரி திசைகள் 4 ஆமா 4 திசைகள் இன்னைக்கு வடக்கு திசை சரி இப்படி பகவான் உட்கார்ந்து இருந்தாருன்னா இப்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னா அப்படியே வேத்து தலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி ஒழுகி கீழே விழுந்துட்டு சரி வடநாடு செழிப்பாயிரும் வடநாடு செழிச்சு போயிரும் ஆமா சரி இல்ல லைட்டா புழுங்கிருச்சுன்னா அப்ப தூரல் தான் லைட்டா தென்மேற்கு காட்சி மட்டும் லைட்டா அடிச்சிட்டு இதுதான் சரியா தெரியாத ஆளுக்குத்தான்
அப்ப போன வருஷம் வெள்ளம் வந்தது அப்படிதான் வந்துருக்கு. ஆமா அதான் வெள்ளம் அத தாமிரபரணி யாரே தத்தக்க புத்தகன்னு சொல்லி வாடிச்சு போயிடுது. சரி ஆனா பிள்ளைகள் இருக்கானே ஆமா அம்மோ ரெண்டாவது இருக்கானே முருகன் சரி அவருக்கு மனைவி 2 அவர் ஆண் அழகல் அம்மா அப்படியே சரி ஆண் அழகன் ஆமா ஆமா ஆன மாதிரி இருந்து அழகா இருப்பார். சரி ஆனமுகத்துக்கு 2 தானே. அம்மா அம்மா யாருல்ல சித்தி புத்தி சரி அதனால ஆமோ அம்மையா இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து என்ன கேட்கிறாள் பாருங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆமா விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொன்னா அது முளைக்கும் போதே எவ்வளவு வீரியமா முளைக்குன்னு பாப்பாங்க. அப்படி ஒண்ணு இருக்கும். நான் என்ன நினைச்சேன் விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது. சரி ஆனா இந்த அம்மா 8 நாளா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா. சரி ஏன்னா இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு தானே போயிருக்காரு. பகவான வர காணலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்க. சொல்லாம போனா தவறு. சரி சொல்லிட்டு தான் போயிருக்காரு. சரி இந்த நாரதர் இழுத்து விடுதாரு. ஆமா அம்மோ அடிச்சிட்டு தெரியாம அப்படி சொல்லணும். தப்பே கிடையாது. இந்த அம்மா பார்வதி சரி நம்ம புருஷன் சொல்லிட்டு போனார்ல ஐயா கால் நீட்டின கால் மடக்க முடியல. கிடையாது கிடையாது வாதமா இருக்குமோ? வாதம்லாம் இல்ல சொல்லு இன்னும் வரல. பிடிவாதமோன்னு கேட்டேன். பிடிவாதம் வந்து எங்களுக்கு தான் ரொம்ப உண்டு. ஏன் ஆம்பளைகளுக்கு பிடிவாதம்னா தெரியாதா? எங்களுக்கு பிடிவாதம் இல்லம்மா, உங்களுக்கு தான் பிடிவாதம் ஜாஸ்தி. அத கேட்டதை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாதமே இருக்காது. குடிக்க வேணும்ல. அதான் துத்தில்லையோ? துத்தில்ல. எங்க அம்மா பார்வதி வார்த்தை பார்வதா தேவியானவள் அம்மா அம்மா பார்வதி வேண்டாம்னு சொல்லி இருக்காரு. சரி நீங்க இப்படி விட்டுறாதீங்க. ஆமா ஆமா என்ன செய்யணும் ஐயா? பரிசோதனை செய்யணும். பகவானை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்ல பிள்ளை. சரி அதாவது என்ன அந்த ஆசாரிகுல பிள்ளையை வரவழைத்த பார்வதா தேவியானவள் அம்மா எம்மா பாரு செப்பு என்ன காரணம்? எதுக்கு செப்பு கேட்க? பகவானை பரிசோதனை செய்யணும் அப்பா விஸ்வகர்மா. சரி எனக்கு ஒரு காஞ்சிபுரம் கம்பவட்டி கட்ட சிமல் கூட அப்பா. நான் தெலுங்குல செப்புனா பேசுன அர்த்தம். பேசுன அர்த்தம். அதான் செப்பு செப்புன்னு நான் செப்பிக்கிட்டே இருக்கேன். அப்படி அத விடிய காலம் செப்புங்க. சரி இப்போ உங்க கதை. ஆமா விடிய காலம் தான் செப்ப முடியாதுமா. அதான் அம்மா அம்மா பார்வதி சொப்பு கேக்குறீங்க உண்மை. என்ன காரணம்? நீங்க யார வேணாலும் பரிசோதனை செய்யலாம். 14 லோகத்தை படை வைத்த ஆமோ அம்மையா பகவானை பரிசோதிக்க கூடாது. கூடாது கூடாது பார்வதி. ஏப்பாடா அவ கேட்கக்கூடிய ஆளா பார்வதி? நான் செஞ்சதை மட்டும் சீக்கிரம் கேட்டோம்ல அத கொடு. ஆமா சரி பரவாயில்ல. என்ன செய்கிறார் பாருங்க. கேட்கறது யாரு? பெருமாள் கண்ணனுடைய தங்கச்சி. ஆமா பார்வதா தேவியானவள் கேட்கும் போது இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்லன்னு சொல்ல முடியாது அல்லவா? அப்ப இல்லைன்னு சொல்லாமல் என்ன செய்கிறார் பாருங்க. கஞ்சி போடுறாங்க மூவட்டி அம்போ வேட்டியே சிவை உண்டு பொண்டி உண்டு பாண்டி அம்போ வேட்டியே அம்போ வேட்டியே வேட்டியே சிமிழ்த்தானே செய்து தானே செய்து
வாங்குறாரு. சரி. அப்ப இந்த அம்மா வாங்கினாலே சும்மா இருந்தாளா? பார்வதா தேவியானவள் என்னம்மா செய்கின்றா? இந்த மனுஷன் படியலக்க போனாங்கல்ல, இன்னைக்கு நம்ம வச்சிருக்க ஜீவனுக்கு படியலக்காரன். பகவான் படியலக்கார பட்டினியா போடுதான்னு பாக்கணும் அல்லவா? ரெண்டுல ஒண்ணு தெரியணும். சரி. அப்போ என்ன செய்கிறான்? தானி சேலைக்குள்ள என்னத்தை பிடிச்சு அடைக்க? ஆறடி மனுஷனை பிடிச்சு அடைச்சாலும் பத்திரமா இருப்பான் தாய். சேலை கிழிஞ்சிரும். சரி. அதுக்குள்ள இப்ப கெட்ட முடியுமா? முடியாது. ஆமா. ஆறடி மனுஷனை சணல் சாக்கில தான் அடைக்கணும். அது ஆமா, அதையும் கழிச்சிட்டு வந்துருவாரு. அதனால என்ன ரெண்டு எறும்ப பிடிச்சு அடைக்கணும். ரெண்டு சிற்றெருமை பிடித்து அடைக்கிறாள் அல்லவா? என்ன எறும்பு ஐயா? ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு ஒன்றையும் பிடித்து அடைக்கிறதா? எறும்புல கூடவா ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கு? மீச வச்ச எறும்பா ஆண் எறும்பா? சரி. மீச இல்லாத எறும்பு பெண் எறும்பா? விடிய காலம் பிடிச்சு பார்க்க வேண்டியதான். பின்ன பார்த்தது கிடையாது, சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்லுறேன். அதானே. சரி. ஏன் ரெண்டு ஆண் எறும்பு பிடிச்சு அடைக்க வேண்டியதானே? என்னையும் எங்க அண்ணனையும் பிடிச்சு ஒரு உரும்புக்குள்ள அடைச்சோம்னு சொன்னா சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். 3ஆவது நேரம் அந்த வாக்கிய வரப்புக்கு சண்டை வந்து அவன் தலையை நான் விட்ட என் தலையை அவன் வெட்டணும் போயிரும். அப்படி இருக்க கூடாது. ஆமா, ரெண்டு பெண் எறும்பை பிடிச்சு அடைச்சான்னு சொன்னோம்னு சொன்னா சரி, அது ரோஸ் கலர் கூட ஏன் கூட பச்சை கலர் கூட அப்படி சொல்லுவாங்க. சொல்லி அவ குடுமி இவ கையில இவ குடுமி அவ கைக்கு போயிரும். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா இதே ஆண் எறும்பும் பெண் எறும்பையும் பிடிச்சு அடைச்சோம்னு சொன்னா சரி, அவன் முகத்தை பாத்துக்கிட்டே நானும் என் முகத்தை பாத்துக்கிட்டு அவனும் எங்களுக்குள்ள சோறு வேண்டாம் தண்ணி வேண்டாம், கச்சிதமா இருப்பிய. ஒரு வாரம் ஆனாலும் அப்படி இருப்போம். நகமும் சதையும் போல இருப்போம், ஊசியும் நூலும் போல இருப்போம். நானும் அப்படிதான் வெளியில வேண்டே கதவை திறக்கவே மாட்டேன். ஏன்? நானும் என் வீட்டுக்காரே வீட்டை அடைச்சிக்கிட்டு உள்ளதான் இருப்பேன். ரொம்ப முக்கியம். ஆனா வில்லுக்கு வந்துட்டாருன்னு சொன்னா ஒரு அவிய வீட்டம்மா ஆமா இவ்வளவுக்கு ஒரு போட்டா வாங்கியிருக்கா பாத்து. சரி, நேரா வீட்டு வாசல்ல போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல பத்திய காமிச்சு ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு நல்ல ஒரு மாலையை தூக்கி போட்டு ஐயா புருஷா நல்லபடியா பெட்டுவாயா. கணவன் மேல பத்தி அப்படி இருக்கு. அப்ப தாலி எங்க இருக்கும்? முருங்கை மரத்துல இருக்கும். அது அரிக்கல கவுரிங் வாங்கி கொடுத்தது. சரி. ஆமா. அப்போ இந்த அம்மா பார்வதி பெண்ணே பார்வதி எறும்ப புடிச்சு 8 நாளா முந்தாணி சேலைக்குள்ள முடிச்சு வச்சிருக்கா. காத்தடிச்சாலும் காத்து போக முடியாத இடத்துல முடியாது. அப்ப 8வது நாளாச்சு. 8வது நாள் கழித்து ஆண்டவர் வந்தாரு கைலாசத்துல வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா அம்மா பார்வதி. வீட்டுக்காரரு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா வெளியெடுத்துக்கு போயாச்சுன்னா வந்த உடனே வாங்க ஐயா வாங்க ஐயா போன காரியம் என்னாச்சு நல்லபடியா முடிஞ்சுதா? தண்ணி குடிக்கலாம், காப்பி வேணுமா, உங்களுக்கு டீ வேணுமா, போன இடத்துல உபசரிப்பு எல்லாம் நல்லா இருந்துச்சான்னு கேட்கணும் அப்படின்னு நம்மள ஒரு வார்த்தை கேட்கணும். கட்டுன மனைவியா இருந்தா அப்படி கேட்பான். வந்த உடனே ஒரு இடம் தண்ணி தூக்கி தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணுதாளா? தலையில தூக்கி அதை வச்சு அடிச்சு நினைச்சு அதாவது இந்த அம்மா பார்வதி அப்படி இருக்கா. ஆமா அம்மா எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி அம்மா இருக்கின்ற பார்வதி ஏம்மா 8 நாளைக்கு முன்ன என்ன அழகுல இருந்த பகவான் இப்படி வந்து நிக்க பார்வதி ஏன் முகத்தை அங்க மக்க உங்க திருமுகத்தை இங்க மக்க திருப்புங்க பாப்போம். பிடிக்கலையா? முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கா. முகத்தை ஏன் திருப்புதா? பகவான் மேல சந்தேகப்பட்டு இருக்கல்ல தாயி. முகத்துல முழிக்க மாட்டியா? பகவான் இப்படி வந்து அம்மா பார்வதின்னு கூப்பிட தூர போங்கயா தூர போங்க. பிடிக்கல அவளுக்கு. வசறு பிடிச்ச பிள்ளையா இருப்பாங்க நினைக்கிறேன். சரி. ஏன்னா விட்டுட்டு போயிருந்தாருல. கூட கூட்டிட்டு போனேன்ன கேட்கத்தானே செய்வா. கூட கூட்டு போனா அங்க கடையில ஒண்ணுனா உங்களை தொந்தரவு தாங்க முடியாது பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே வருவான் அப்படின்னா. சரி சரி. அப்படி அப்படிதானே இருக்கு. ஐயா எங்க போனீங்கன்னா ரோட்டுக்கு போனேங்காரு. ரோட்டுக்கு போறேன்ட்டு பச்சை பெயிண்ட் கடை எங்க இருக்குன்னு பாக்காரு. பச்சை பெயிண்ட். ஆமா அதுல ஒண்ணு அடிச்சுட்டு அப்படியே மேட்னி பாத்துட்டு ஆமா 2 மணி ஷோ 2 மணி ஆட்டம் பார்த்துட்டு சரி 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு. அதுல கொஞ்ச நேரத்துல போய் மையானத்துல போய் ஆலமர தண்ணியில படுத்துக்கிட்டு தூங்குறாரு. துண்டும் கிடையாது துணியும் கிடையாது. சரி அப்படியே வந்து உசி போடுறது தண்ணி வலிக்கு. சரி மாடி தண்ணி வலிக்கு. அவன் வார்த்தை உடனே இவ வந்து ஏன் பேசல? என்ன காரணம் 8 நாள் ஆயிட்டுல கூட கூட்டிக்கிட்டு போல கோபத்துல இருக்கா. பகவான் மேல கோபத்து கொண்டு இருக்கா.
அவ்வளவுதான். அந்த கோவம். வேற என்ன கோவம்? என்ன மாதிரி நினைச்சிட்டம்மா? இல்ல உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அப்ப பார்வதி பார்வதா தேவியானவள் என்ன நாடு சொன்னாதான் தெரியும். பார்வதி ஆமா உம்முன்னு இருந்தா என்னமா தெரிய போகுது? வாய் விட்டு சிரிச்சா நோயெல்லாம் பறந்துருமா? வாய் விட்டு சிரித்தால் நோயெல்லாம் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சொல்லிடுவான். சிரிக்கே பயமா இருக்கு. எப்பவுமே சிரிச்சா என்னடா சந்தோஷமா இருக்காம எப்ப கால வரலாம்னு இருக்காங்க. ஆமா சரி அம்மா என் அம்மா பார்வதி தாயே பார்வதி பகவானே வார்த்தை கேளோ வார்த்தை கேளோ பார்வதி 17 லோகத்திற்கு நாம் படியளந்து வாரேன். படியளந்து வாரேன் பார்வதி. என்கிட்ட எல்லா மனுஷரும் ஒண்ணுதான். ஆமா அம்மோ அம்மோ கள்ளங்கபடம் சூது வாது இருக்கவன் எல்லாரும் ஒண்ணுதான். எதுவுமே எனக்கு கிடையாது. படைத்த மனுக்களுக்கு எல்லாம் பட்டினியே இல்லாம போட்டுருமா? அப்படியா? அம்மையா எல்லா ஜீவனுக்கும் ஒரு வஞ்சகமே கிடையாது எனக்கு. ஏன் பார்வதி உனக்கு எது சந்தேகமா? எல்லாத்தையும் கேளு வயிறு மொங்க கொடுத்துருப்பேன். யாருமே இல்ல பாரு பட்டினியே இருக்க மாட்டாங்க. அதானே அப்பளே சாப்பிட்டுருப்பாங்க. ஆமையா ஆமாடே அதனால ஆமோ அம்மையா ஆமா நீங்க படியளந்த இங்க என்கிட்ட 2 ஜீவன் பட்டினியா இருக்கு. பட்டினியா இருக்குதா? இருக்குன்னு தானே சொல்ல. எங்க இருக்கு? சரி எடு பார்த்தா தானே தெரியும். ஆமையா அப்போ செமலைவல்ல திறந்த படியளக்க போன மனுஷன் வரட்டும்னு இருக்கா. ஆமா படியளக்க போன பகவான் வரையும். சரி தினேரிசியை கவி கொண்டு படியளந்த பகவான் காலை சுத்தி வருகிறது. ஏன் அவர் காலை சுத்துது? ஆமா என்ன காரணம்? ஏன்னா அவர் தானே படியளந்திருக்காரு. பார்வதி பட்டினியால போட்டிருக்கா பதகத்தி. அதானே. சரி 2 எறும்பு வாயிலையும் 2 திரை அரிசி இருக்கு. பார்வதிக்கு வயிற்றுக்குள்ள புளிய கரைக்கு. என்ன காரணம்? இதுக்குத்தான் முந்திரி கொட்ட மாதிரி முந்தாதன்னா கேட்கணும். ஆமா ஆமா கேட்கணும் அல்லவா? அம்மா பார்வதிக்கு பயம் தாங்க முடியல. அடியாளம் செய்த என்னை அவமதித்து நீ இந்த தவறை செய்ததனால்
இருக்கிறேன். என்னை விட்டு பிரிஞ்சு ஒரு 8 நாள். ஆமா, பகவானை விட்டு பிரிஞ்சு ஆமா 8 நாள், 8 நாள் பம்பையாத்தங்கரையில போய் தவறு. சரி, அப்பத்தான் நீ செய்த பாவத்துக்கு உனக்கு மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அல்லவா என்று என் அம்மா பார்வதி அழைத்து, பார்வதி அழைத்து ஆண்டவன் சொன்ன உடனே எங்கய்யா வருகிறார்? எங்கம்மா வருகின்றார்? கையிலாசம் தாங்கடாந்து கருணை சங்கிலி பாலோ விட்டார். தீபாலம் தீபாலா இறகல்லல் சுனையா விட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக வந்தேனமா பம்பையாற்றங்கரையிலே வந்து ஆண்டவனை நினைத்து சரி அப்படியே கண்ணீர் மல்கி ஒரே ஒரு தவறு செய்ய. சரி, இதுக்கு எனக்கு 8 நாளைக்கு தண்டனையா? 8 நாளைக்கு தண்டனை கொடுத்தாரு ஐயா பகவான். இந்த மனுஷனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். ஆமா, பார்வதியும் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டா, அவரும் இருக்க மாட்டா, பகவானும் இருக்க மாட்டா. இல்ல இருக்க மாட்டாங்கல்ல. போன் இருந்தா தூக்கிட்டு வந்திருப்பா. அப்ப போன் இல்லாம போச்சு. போனும் கிடையாது, குழந்தையாவும் இல்லாம போயிட்டா என்ன செய்ய? அதான் குழந்தையா இருந்திருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதானே. ஆமோ, அப்ப 8வது நாளாச்சு. நாள் கழித்து என் அம்மா பார்வதி ஆற்றிலே சென்று நீராடி குளித்து ஸ்நானபானம் செய்து விட்டு ஈரத்துயில் கிடையாமல் ஈர துணி மாத்தாமல் ஆற்று நல்ல மண்ணெடுத்தால் ஆறை விழித்து வைத்தால் எத்து நல்ல மண்ணெடுத்து சுழலாறை விழித்து வைத்தால் உட்டலாவோ மண்ணெடுத்து முன்னூறு இங்க வைத்தால் உடையலாவோ மண்ணெடுத்து 90 இங்க வைத்தால் மண்ணெடுத்து அரணாரை பிடித்து மண்ணெடுத்து சிவனாரை பிடித்து வைத்தாள். உடகிழவும் மண்ணெடுத்து 90 லிங்கம் வைத்தாள். ஆமோ அமையா, ஆண்டவன் பகவானை நோக்கி என்ன செய்கிறார் வாருங்க. அரணை நல்ல அரணை என்று அரணை நல்ல அரணை என்று அரணை என்று அரணை என்று அரணை என்று அரணை என்று அரணை என்று அருணவாசு செய்து வாரா செய்து வாரா அருணவாசு செய்து வாரா செய்து வாரா கைலாசம் பகவானுக்கே ஒரு வடியா இருக்கு. ஆமா ஆமா, பார்வதியை பார்க்காம இருக்க முடியலதாய். ஒரு சோறு அவ கைட்ட சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பழைய சோறு வச்சு சாப்பிட்டாலும் அவ கைட்ட சாப்பிட்ட மாதிரி வருமா? ருசி இருக்காது. ருசி இருக்காது. அதானே. ஆமா, இவருக்கு அவங்க ஆமா ஆமோ எப்படி இருக்காரோ சரி, மனுஷனை காணுவேன். காணலியாத்தான பகவான பார்வதா தேவி என்ன செய்கிறார்கள்? பகவான் பம்பையாற்றங்கரைக்கு சரி காலை ரிஜிப வாகனத்திலே வருகிறார். பகவானோ வர கண்டார் அல்லவா?
பிடிச்சாலும் பிடிக்கணும். அம்மா புளிய மரத்தை பிடிக்கணும் தாயி. ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? முருங்கை மரம் என்ன செய்யும்? புளிய மரத்தை பிடிச்சோம்னு சொன்னா நமக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும் தாயி. ஓ மக்களோட பியாயி நம்மள ஜாட்டி பிடிச்சிடுமான்னு பயந்து. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல முருங்கை மரத்தை பிடிச்சோம்னு சொன்னா ஒடிஞ்சு கீழே விழுந்துரும். அப்படியே புளிய மரத்தை பிடிச்சோம்னு சொன்னா நமக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். சரி, அப்ப இந்த அம்மா பார்வதி என்ன செய்கின்றால் பாருங்க. பகவானை நோக்கி தேடி வருகிற போது அப்பந்தான் பார்த்தாள் என் அம்மா பார்வதி. சரி, அவ இருக்கு, அவளை பிடிச்ச நேரம் நம்ம இணைய முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அப்படி அப்ப பார்வதி பகவான் கிட்ட கேட்கணும். என்ன கேட்கிறா? அப்ப அத்தானே பகவானே போட்டு பகவானே எட்டு நாளா தவறிக்கியே. உனக்கு என்ன கேட்கிறிய தாரம் பார்வதி? அப்பம் பார்வதி பகவான இடத்திலே என்ன கேட்கின்றா பாருங்க. ஏன்னா மிஞ்ச விட்டு கெஞ்சப்படாது. சரி, கெஞ்ச விட்டு மிஞ்சவும் கூடாது கூடாது. ரஞ்சிட்டு வந்த முக்காலோ தண்டாடி முக்காலோ தண்டாடி ரஞ்சிட்டு வந்த ஆர்காலோ தண்டாடி நாற்காலோ தண்டாடி சுற்றி வந்து சுற்றி வந்து ஒரு நபர் வச்சிருக்காங்க. ஆமா, கணவன் இல்லாத கை குழந்தை கேக்கிய கலியுகத்திலே கிடையாது. ஆமா, கணவன் இல்லாத கை குழந்தை கலியுகத்திலே கிடையாது பார்வதி. ஆளன் இல்லாத பிள்ளை அகில உலகத்தில் இல்லை. இந்த அகில உலகத்திலே கிடையாதம்மா. ரெண்டு பிள்ளை இருக்கானே. ஆமா, ஆன மாதிரி ஒரு பையன், அழகா ஒரு பையன் இருக்கான பார்வதி. சுவாமி என்ன 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 பகவான்? நான் என்ன இது நம்ம பிள்ளை இல்ல அடுத்த ஆள் பிள்ளைன்னு சொன்னேன். நம்ம பிள்ளைதான் ஐயா பகவான. இல்ல இல்ல, சரி நம்ம பிள்ளைதான். ஆமா, ஆனா யாரு இல்லன்னா சரி மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை. பிள்ளை யாரு? பிள்ளை யாரு இருக்காரு பத்தியா? சரி, எங்க எங்க அம்மா பொறி அவள் கொடுக்காங்க. சந்தி சந்தியா போயிருக்காரு. ஆமா, அவருக்கு வயிறு நிறைஞ்சா போதும் தாயே. அவருக்கு வந்து வயிறு உண்மைக்குமே நிறைய. சரி, ஏன்னா மூத்த பிள்ளை. ஆமா ஐயா. ரெண்டாவது பிள்ளை. ஆமா, ஒண்ணுக்கு ரெண்டு கட்டிக்கிட்டு அவரை பாத்தியன்னா. ஆமா, திருச்செந்தூர்ல இருந்து கடலை பார்த்த வண்ணமா இருக்காரு ஐயா முருகா. அதான் வள்ளியின் தெய்வானையும் மனமுடித்து திருச்செந்தூர்ல போயிருக்கு. ஆமா ஆமா ஆமா, நீங்களும் படியளக்க போறீங்கன்னு பூலோகத்துக்கு போயிருவீங்க. ஆமா, கைலாசத்துல தன்னந்தனி ஆளா இருக்கேன்னு. அதானே, எனக்கு நேரம் போக வேண்டாம். அதனால பிள்ளை வேணும். கண்டிப்பா வேணும் அல்லவா சுவாமி? பார்வதி 8 நாளைக்குள்ள புருஷன் இல்லாத பிள்ளை என்னால தர முடியும். உன்னால வச்சுக்கிட முடியுமா? நீங்க தாரே தாங்க. அதான் நான் பாத்துக்கிட பரவாயில்லை. சரி, கொடுங்க கொடுங்க. நீங்க கொடுத்தா தாங்க. அதானே, சரி, ரொம்ப பிரியக்கலா இருக்கு. ஆமாம்மா. அவன்தான் பார்த்தா என்ன செய்யுங்க பாருங்க பார்வதி. அம்மா பார்வதி, அதாவது கல்யாணம் முடிந்து கணவனுக்கும் மனைவிக்கும்
கணவனுக்கும் மனைவிக்கும் 10 மாசம். ஆமா 10 மாசம் 300 நாள். அவ்வளவு நாள் தான் வருதா? அவருக்கு 10 மாசம் அந்த அம்மாவுக்கு 10 மாசம் கிடையாது. மொத்தமா அந்த அம்மாவுக்கு மட்டும் 10 மாசம். அம்மாவுக்கு மட்டும் தான் 10 மாசம். ஆமா. 300 நாள் வரும் மொத்தம். இல்ல மொத்தமே 300 நாள் தான் வருது. வெறும் 300 நாள். ஆமா வெறும் 300 நாள் தான். அப்ப 10 மாசம். அப்பேற்பட்ட பிள்ளை கை இல்லாமல் கண்குருடாவும். ஆமோ ஆமம்மா அப்படிலாமோ இருக்கு. ஆமா 10 மாசம் வயித்துல இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைய ஒவ்வொரு குறையோடு பிறக்கு. அதான். ஆமா நீ வெறும் 8 நாளைக்குல குழந்தை வரம் கேக்கிய பார்வதி. அதானே. 140 கிராம் தான் இருந்திருக்கேன். 140 கிராம். மரபோல நான் உங்கள இருந்து கூட 3.25 கிலோ. சரி இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து பகவானை பார்த்தல்லவோ கொஞ்சி நல்ல விளையாட வந்து ஒன்று கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும். மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட குழந்தை வேணும் சாமி. பார்வதி பார்வதி பிள்ளை வரம் கொடுத்தாலும் பிடி மண்ணைத்தான் கொடுக்கணும். மைந்தன் வரம் கொடுத்தாலும் மாமிசம் இருந்தக்கூடிய குழந்தை தான் கொடுக்க வேணும். அகத்தோடு புள்ள கேட்க இப்ப என்ன செய்யணும்? என்ன புருஷ இல்லாத புள்ள உனக்கு வேணும். கண்டிப்பா வேணும் சுவாமி. நான் என்னென்ன சொல்றேனோ அதுபடி செய். சரி. அப்ப என் அம்மா வருவரார் என்ன என்னம்மா சொல்லுகின்ற பகவானோ வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆடி வெள்ளி போட்ட வாழலிலே ஆயிரங்க ஆண்டவனே வஜ்ரண்ணா போராடிலே நாளும் மணிவிளக்கு விளக்கு எரியும் அம்மா. விளக்கு எரியும் போது தாடியை ஏந்த வேணும். ரெண்ட மூட வேணும். வெட்டிகார மண்டி போட்டு சொன்னாரே ஆயிரங்கால் மண்டபம் 32 நம்பர் தூணு. ஆமா ஆயிரங்கால் மண்டபம் 32. ஆமா தர்ற இங்கிலீஷ் எல்லாம் பேசுதான். 32 நம்பர் தூண்மா. அப்படியே அப்ப நம்பர் தூணுல தூண்டார மணி விளக்கு சுடர் விட்டு எரியும். ஆமா சுடர் விட்டு எரிகிறது இல்லவா பார்வதி? எரியடும் தானே. கண்டிப்பா எரியணும் தாயி. இதத்தான் நினைச்சு பார்த்தேன். சரி. அப்ப பார்வரார் தேவியானவள் அப்ப வந்து இருக்கும் போது என்ன சொல்லுகின்றால் பாருங்க. இன்னமும் சொல்ல முடியாது. சரி வந்துருச்சுல. என்ன 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 அப்ப பார்வதி எம்மா 8 நாளைக்குள்ள புருஷன் இல்லாத புள்ள வேணும். கண்டிப்பா கண்டிப்பா 32ஆம் தூணுல தூண்டார மணி விளக்கு சரி சுடர் விட்டு எரியும். சுடர் விட்டு எரிகிறது அல்லவா ஈசன் தேவி பார்வதிய. அப்ப பார்வதி என்ன சொல்லுகின்றா? கண்ண ரெண்டே மூடு. கண்டிப்பா. அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முந்தானிய ஏந்து. முந்தானே ஏந்த முன்னால முட்டங்கால் போட்டுக்கோ. 2 காலையும் மண்டி போடு. 2 காலையும் மண்டி போட்டு முந்தானே ஏந்தி நின்னு. ஓட்டக்கண்ணு போட்டுறாத. கூடாது கூடாது. துரோகம் துரோகம். பொல்லாத துரோகம். அரகரா சிவசிவா அரகரா சிவசிவான்னு மட்டும் சொல்லு. சொல்லு. அம்மோ அரகரா அரகரா அரகரா. அப்போ முரசு முழங்கிய மண்டபம். ஆமா ஒத்த முரசு முழங்கிய மண்டபம் தாயி. நம்ம முரசு வாடகைக்கு. இதுதான் ஒத்த மரசு வழங்கிய மண்டபம். பார்வராதேவி புருஷன் இல்லாத புள்ள கேட்க ஆர்வத்தோடு இருக்கா தாய் புருஷன் இல்லாத பிள்ளைய பார்க்க.